ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலாறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மராத்தியர் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ மராத்தியர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனுடைய வரலாறு அப்படின்றது பின்னாடி நமக்கு வந்துடும். வெங்கோஜி அப்படிங்கிறவர், அவரும் சிவாஜியின் ஒன்று விட்ட சகோதரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மராத்தியருடைய ஆட்சியை தொடங்குறதுல வெற்றி கண்டவர் யார் அப்படின்னா வெங்கோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கோஜிங்கிறவர் யாருன்னா சிவாஜியின் ஒன்று விட்ட சகோதரர். வெங்கோஜி அப்படின்றதும் அவர் தான். எகோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எகோஜி அப்படின்னாலும் சொல்லலாம். வெங்கோஜி அப்படி இல்லைன்னா இக்கோஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தஞ்சாவூரில் 1674 1674 தொடங்கிய மராத்தியரின் ஆட்சி 1832ஆம் ஆண்டு இரண்டாவது சரபோஜி மன்னர் வரை, ஓகேவா. ஸோ இரண்டாம் சரபோஜி வரைக்கும் தமிழ்நாட்டில் மராத்தியருடைய ஆட்சி இருந்துச்சு அப்படின்றதையும் நமக்கு அறிமுகத்தில் சொல்லியிருக்காங்க. மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள். சரி, இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் எல்லாமே வரும். ஸோ மராத்தியர் வாழ்ந்த குறுகலான பகுதி. மராத்தியர்கள் அப்படின்னாலே மகாராஷ்டிரா பகுதி, ஓகேவா. ஸோ அவங்க வாழ்ந்த பகுதி அந்த மலை இடுக்குகளில் தான் வாழ்வாங்க. மலைப்பகுதிகளில் அந்த மலையை ஒட்டிய பகுதிகளில் தான் வாழ்வாங்க. ஸோ மராத்தியர்கள் வாழ்ந்த அந்த குறுகலான பகுதியை எப்படி சொல்லுவாங்கன்னா கொங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மராத்தியர்கள் வாழ்ந்த குறுகலான பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா கொங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நீங்கள் கதையாகவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எக்ஸாமுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. முன்னதாக பாமினி சுல்தான்களின் கீழ் செயல்பட்ட மராத்தியர்கள் சிவாஜி காலத்தில் எழுச்சி பெற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிவாஜிக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் யாருக்கும் கீழே செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா பாமினி சுல்தான்கள் இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ அகமது நகர், பீராறு, பெடாரு அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துருக்காங்க மராத்தியர்கள். சிவாஜி மறைவுக்கு பின்னர் அகமது நகர், பிஜப்பூர், கோல்கொண்டா, பீடார், பெரார் ஆகிய சுல்தான்களின் கீழ் செயல்பட்டனர் அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொரில்லா தாக்குதல். ஸோ இப்போ மராத்தியர்களுடைய தாக்குதல் முறை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கொரில்லா தாக்குதல்னால் மறைந்திருந்து தாக்குதல், ஓகேவா. நேரெல்லாம் போயிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, தாக்குதல் தொடுக்க மாட்டாங்க. மறைந்திருந்து தாக்குதல் தான் அவங்களுடைய ஒரு தாக்குதல் முறை அப்படின்றத சொல்லலாம். கொரில்லா தாக்குதல் முறை அவர்களின் வலிமையாக திகழ்ந்தது. எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு இந்த மண்ணுக்குள்ளெல்லாம் புதைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா எல்லாரும் அப்படியே எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய தாக்குதல் முறை. அதே மாதிரி பக்தி இயக்கமும் அதன் தாக்கமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தி இயக்கம் பரவியதன் மூலமாக மராத்தியரிடம் ஒற்றுமை உணர்வு மேலோங்கியது. துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகநாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர் ஆகியோர் பக்தி இயக்கத்தின் முன்னோடிகளாக திகழ்ந்தனர். எங்கே, மகாராஷ்டிரா பகுதிகளில் பக்தி இயக்கத்தின் முன்னோடிகளாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகிய மூவர், ஓகேவா. ஸோ அதே மாதிரி மராத்தி மொழியில் பாடப்பட்ட பக்தி பாடல்கள் சமூகத்தில் வாழ்ந்த மக்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தின அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பக்தி பாடல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருந்த மக்களை, இந்து மக்கள், ஓகேவா, ஸோ அவங்க மத்தியில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மராத்திய நாட்டில், அதாவது மகாராஷ்டிராவில் மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. அமைப்புகள், சடங்குகள், வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றுக்கு எதிரான தனது போராட்டத்தை பொறுத்த அளவில் வழக்கத்தில் உள்ள கொள்கைக்கு மாறானதாக அது அமைந்தது. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர் அப்படின்றத நீதிபதி ரானடே அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, ஓகேவா. ஸோ மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு எக்ஸாமில் அது 2 லைன் கூட கேட்டலாம். நீதிபதி ரானடே, ஓகேவா, அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மராத்தியர்களுடைய தலைநகரமாக எது விளங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது ராய்கர்னு ஆப்ஷனில் கொடுக்கலாம், ரெய்கார் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ராய்கர், ரெய்கார் ரெண்டுமே ஒன்று தான். சிவாஜியினுடைய காலம் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ மராத்தியர்கள் அப்படின்னு பார்த்தாலே எங்கேருந்து கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்னா சிவாஜி தான், ஓகேவா. ஸோ சிவாஜி அப்படின்னு பார்க்கும்போது 1627 1627 பிறந்திருக்காரு. 1680 இறந்திருக்காரு. இதுதான் அவருடைய காலம்.
ஜுன்னார் என்ற இடத்திற்கு அருகே ஷிவ்னர் என்ற பகுதியில் ஷாஜி போன்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவி, ஓகேவா, யார், ஷாஜி போன்ஸ்லேயோட முதல் மனைவி ஜீஜாபாய்க்கு மகனாக பிறந்தவர் தான் சிவாஜி, ஓகேவா. அந்த ஷிவ்னர் அப்படிங்கிற இடம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் வந்து சிவனேரி அப்படின்னு வைப்பாங்க. ஷிவ்னர் அப்படின்ட்டு வைக்கிறத விட சிவனேரி அப்படி இல்லைன்னா ஷிவ்னேர் அப்படின்னு கூட வைக்கலாம். சிவனேரின்னு கூட பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஸோ ஷாஜி போன்ஸ்லே ஜீஜாபாயின் மகன் தான் சிவாஜி. 1627 பிறந்திருப்பார். தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாக, தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்களின் வழித்தோன்றலாகவும் ஷாஜி போன்ஸ்லே விளங்கினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா தாய் வழியில் யாதவ மன்னர்கள், ஓகேவா, ஸோ அவங்களுடைய வழித்தோன்றல், தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்கள், ஸோ அவங்களுடைய வழித்தோன்றல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதே மாதிரி அகமது நகர் அப்புறம் அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிக் ஆம்பர், ஓகேவா, அவருடைய காலம்னா நமக்கு தேவையே இல்லை. மாலிக் ஆம்பர் என்பவரின் கீழ் ஷாஜி போன்ஸ்லே சேவை புரிந்தார். நம்ம இந்த பாயிண்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாலிக் ஆம்பரின் கீழ் ஷாஜி போன்ஸ்லே சேவை புரிந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான், ஓகேவா. ஏன்னா அவர் வந்து ஒரு அபிசீனிய அமைச்சராக இருந்தவர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முன்னாள் அடிமை அபிசீனிய அமைச்சராக இருந்தவர் தான் மாலிக் ஆம்பர். ஸோ அவர்கிட்டையும் வேலை பார்த்துருக்காரு ஷாஜி போன்ஸ்லே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப போட்டு அந்த 4-5 லைனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி படிச்சுக்க வேண்டாம். யார்கிட்ட வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மாலிக் ஆம்பர்ட்டையும் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, பூனாவில் இருந்த ஷாஜி போன்ஸ்லேவின் ஜாகீர்தாரான தாதாஜி கொண்டதேவ். இப்போ ஒவ்வொருத்தருக்குமே பரம்பரை சொத்துன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஷாஜி போன்ஸ்லேவுக்கு ஒரு பரம்பரை சொத்து இருந்துச்சு. அது அந்த பகுதியை வந்து அவரோட தான், ஓகேவா. அந்த பூனா, ஓகேவா, பூனாவில் இருந்த ஷாஜி போன்ஸ்லேவின் ஜாகீர்தார், ஸோ அவருடைய, அதாவது ஷாஜி போன்ஸ்லேவோட இடத்த வந்து பாதுகாத்துக்கிட்டு வந்தவரோட பேர் என்ன அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். அவருடைய பராமரிப்பில் சிவாஜியும் அவரது தாயும் விடப்பட்டனர், ஓகேவா. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அவர் யார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்னா மாலிக் ஆம்பர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். யார், ஷாஜி போன்ஸ்லே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பகுதிகள்லாம் முகலாயர்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது முகலாயர்கள் அந்த பகுதியை இணைச்சிக்கிட்டாங்க. அப்போ இணைச்சிக்கிட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, பிஜப்பூர் பகுதியில் போயிட்டு தன்னுடைய வேலையை வந்து தொடங்குறாரு அவங்க அப்பா. பிஜப்பூர் பகுதியில் அவங்களுடைய வேலையை போயிட்டு தொடங்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி இது காலம் என்ன ஆகுது அப்படின்னா, சேவை புரியறதுக்காக அவருடைய பகுதியை வந்து அவருடைய கண்காணிப்பிலே வச்சுக்கிறதுக்கான சூழல் அவருக்கு இல்லை. ஸோ அதனால் பூனாவில் இருந்த ஷாஜி போன்ஸ்லேவின் ஜாகீர்தாரான தாதாஜி கொண்டதேவ்கிட்ட இந்த பகுதியை நீ பார்த்துக்கோ, ப்ளஸ்ஸு அவருடைய தாயையும் வந்து விட்டுட்டு போகிறாங்க, ஓகேவா. அதாவது சிவாஜியுடைய தாயும் வந்து யாருடைய பாதுகாப்பில் விட்டுட்டு போகிறார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவுடைய பாதுகாப்பில் விட்டுட்டு போகிறார். அந்த ஜாகீர் அப்படின்னா என்னென்னா, இராணுவ மற்றும் நிர்வாக சேவைகளுக்காக அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம் தான் வந்து ஜாகீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இராணுவ மற்றும் நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம் தான் ஜாகீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாகீர் அப்படின்னாலே என்னதான், நிலம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா பூனா. யார் வந்து பாதுகாவலர்னா தாதாஜி கொண்டதேவ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜாகீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பூனாவை சுற்றி இருந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அனுபவமும் அறிவும் வலிமையும் கொண்ட மாவலியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் தலைவர்களின் நன்மதிப்பை சிவாஜி பெற்றார். மத துறவிகளாக விளங்கிய ராம்தாஸ், துக்காராம் ஆகியோரும் சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள், ஓகேவா. தாக்கத்தை ஏற்படுத்தினது 3 பேருமே வரல இங்கே. ராம்தாஸ், துக்காராம் 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இந்த இடத்துல ஏகநாதர் அப்படிங்கிறவரை நமக்கு சொல்லலை, ஓகேவா. சிவாஜியிடம் பக்தி இயக்கத்தின் மூலம் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா ராம்தாஸ், துக்காராம் ஆகிய இருவர்கள் தான். அதே மாதிரி ராம்தாஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து சிவாஜி வந்து தன்னுடைய குருவாக வந்து ராம்தாஸை ஏற்றுக்கிறார், ஓகேவா. தன்னுடைய குருவாக யாரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா ராம்தாஸ். இதிலேயே ஒரு முரண்பாடு ஒன்று இருக்குது. சிவாஜியோட குரு வந்து தாதாஜி கொண்டதேவ் தான் சொல்லுவாங்க, ஓகேவா. அதுவும் பழைய புத்தகங்களில் சொல்லியிருப்பாங்க. தாதாஜி கொண்டதேவ் அவர் தான் வந்து குரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த புத்தகத்தில் ராம்தாஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பக்தி இயக்கம் சார்ந்த ஒரு குரு, ஓகேவா. அவர் வந்து பயிற்சிகள், இந்த போர் பயிற்சிகள்லாம் அவர் நிறைய கற்றுக் கொடுத்துருப்பார், ஓகேவா. யாருக்கு, சிவாஜிக்கு. ஸோ அதனால் குரு அப்படின்னு பார்க்கும்போது அவரையும் சொல்லுவாங்க. இராணுவ வெற்றிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி தமது 19வது வயது முதல் இராணுவத்தில் ஈடுபாடு காட்ட தொடங்கினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 19 வயசில்
எதில் ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னா சிவாஜி அப்படின்னு பார்க்கும்போது அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர், மராத்தியர் இனம். மராத்தியர் இனம் அப்படின்னாலே அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை ஒன்று இருக்கும், ஓகேவா? அது என்ன பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த பகுதிகளில் நிறைய ஃபோர்ட் இருக்கும் தெரியுமா, பெரிய பெரிய கோட்டைகள்லாம் கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அதில் இப்போ மராத்தியர்களுக்கு கீழே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 500 கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 400 கோட்டைகள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு பெருமை. அப்போ தன்னுடைய பெருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை நினைக்கிறாங்கன்னா, இருக்கக்கூடிய கோட்டைகள் தான் எங்களுடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறவங்க தான் அந்த மராத்தியர்கள். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட சண்டை எல்லாமே எதுக்காக நடந்திருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோட்டைகளை கைப்பற்றுவதற்கு மட்டும்தான் நடந்திருக்கும். சிவாஜி தனது 19வது வயது முதல் இராணுவத்தில் ஈடுபாடு காட்ட தொடங்கினார். இராணுவத்தில் ஈடுபாடுனா கிடையாது, அப்போ தான் போர் பயிற்சி, கோட்டைகளை கைப்பற்றுவதற்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. 1646 தோர்னா கோட்டையை பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதாவது தோர்னா அப்படின்ற ஒரு கோட்டை 1646 தோர்னா கோட்டையை பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஆனால் பிஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் யார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவங்க அப்பா, சிவாஜியோட அப்பா பிஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் தோர்னா கோட்டைன்றது யாரோடது, அதுவும் பிஜப்பூர் சுல்தானோட தான். பிடிச்சது யார், அவங்க அப்பா, ஓகேவா? அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு பையன், இவரோட கோட்டையை இங்கே பிடிச்சிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு பிரச்சனையாகவும் வரும். தோர்னாவிலிருந்து 5 மைல் தொலைவில் இருந்த ராய்கர் கோட்டையையும் கைப்பற்றி மீண்டும் முழுமையாக அதனை கட்டினார். அடுத்தது ராய்கர் கோட்டை சொல்லியிருக்காங்க. 1647 தாதாஜி கொண்டதேவ் இறந்து போகிறாரு. ஸோ அப்போ அவருக்குடைய அந்த ஜாகிர் நிலம் இருந்துச்சுல, பூனா, ஸோ அந்த பகுதி யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா சிவாஜிக்கு பரம்பரை அடிப்படையில் கிடைக்கிது. அதனைத் தொடர்ந்து பாராமதி, இந்தபுரம், புரந்தூர், கொண்டான் ஆகிய கோட்டைகளும் அடுத்தடுத்து நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹைலைட் பண்ண பாயிண்ட் தான் எக்ஸாமுக்கு போதும். அதே மாதிரி பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தார். ஏன் சிறையில் அடைத்தார், நீ என்கிட்ட வேலை பார்க்குற, உன் பையன் என்ன பண்ணுறாரு, என்னோட கோட்டைகளை எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியோட அப்பா தாதாஜி கொண்டதில் ஷாஜி போன்ஸ்லேவ், ஓகேவா? தக்காணத்தின் முகலாய அரச பிரதிநிதியாக இருந்த இளவரசர் மூராத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் முகலாய சேவையில் சேர விருப்பம் தெரிவித்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்களா, இப்போ பிஜப்பூர் சுல்தானு ஷாஜி போன்ஸ்லேவை ஜெயிலில் தூக்கி போட்டார். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, சரி கொஞ்சம் நம்ம கேப்பு விடும், அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, நம்ம கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், இந்த கோட்டைகள் இது தொடர்பான போர்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவர் சிவாஜி. 1649 1649 1655 வரைக்கும் இராணுவ செயல்பாடுகளில் ஈடுபடவே இல்லை, ஓகேவா? அதுக்கு ஒரு கேப் விட்டுட்டார். ஏன்னா அவங்க அப்பா எங்கே இருக்கார், ஜெயிலில் தூக்கி வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் பிஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் சரி அப்பாவோட நலனை கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கேப் விடுறாரு சிவாஜி. 1649 1655 வரைக்கும் இராணுவ செயல்பாடுகளில் ஈடுபடவே இல்லை. அதே மாதிரி 1656 திரும்பவும் என்ன பண்ணுறாரு, இராணுவ செயல்பாடுகளை தொடங்குறாரு. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ஸோ அதனால் திரும்ப இராணுவ செயல்பாடுகள் தொடங்கப்படுது. சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி என்ற இடத்த பிடிக்கிறார், ஓகேவா? சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி அப்படின்ற இடத்த கைப்பற்றுறாரு. ஸோ அதே மாதிரி ஜாவ்லி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் அப்படின்ற ஒரு புதிய கோட்டை கட்டப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? பிஜப்பூருக்கு எதிரான மோதல். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பிஜப்பூருக்கு எதிராக சண்டை, ஓகேவா? என்ன மாதிரியெல்லாம் சண்டை வருது அப்படின்றத பார்க்கலாம். இதில் சிவாஜி மற்றும் அஃப்சல் கான் அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி மற்றும் அஃப்சல் கான் 1659 முகலாயரிடமிருந்து எந்த ஆபத்தும் இல்லை என்பதால் பிஜப்பூர் சுல்தான் சிவாஜி மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தார். ஏன்னா பிஜப்பூர் சுல்தானுடைய கோட்டைகள், நிறைய கோட்டைகளை சிவாஜி பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ பிஜப்பூர் சுல்தானுக்கு கோபம் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, சரி சிவாஜி மேலே நம்ம தாக்குதல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போ அஃப்சல் கான் அப்படின்றவரை ரெடி பண்ணுறாரு. அஃப்சல் கான் அப்படிங்கிறவரை ஏவி விட்டு சிவாஜியை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. 1659 அஃப்சல் கான் பெரும் படையுடன் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, போகும்போது மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார்.
மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சிவாஜிக்கு எதிராக சூளுரைத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்சல்கான் எந்த வருஷம் போகிறாரு? 1659. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. யாரால் ஏவப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது பிஜப்பூர் சுல்தானால் ஏவப்பட்டவர். ஓகேவா? ஆனால் சிவாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த புலி நகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த புலி நகங்களை கையில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவார், அவருடைய மார்பகங்களை குத்தி பிளந்துருவார். அதுதான் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, சிவாஜி மற்றும் முகலாயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1658 அவுரங்கசீப் வந்து பார்த்தோம்னா பேரரசர், ஒரு மாமன்னராக வந்து முடிச்சு விட்றாரு. ஸோ சிவாஜியை அடக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு 1660 செயிஸ்டகான் தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இப்போ வந்து பார்த்தோம்னா முகலாயர்கள் வந்து டைரெக்டாக வந்து மோதுறாங்க. ஸோ முகலாயர்கள் செயிஸ்டகான் அப்படின்றவரை தக்காணம்னா இந்த மகாராஷ்டிரா அதுக்கு கீழே உள்ள பகுதிகளில் தான் தக்காணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தக்காணத்தோட ஆளுநராக வந்து நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா செயிஸ்டகான். அதே மாதிரி சிவாஜி ஒரு தைரியமான திட்டத்தை வகுத்தார். ஒரு இரவு நேரத்தில் பூனாவுக்கு 400 படை வீரர்கள் திருமண குழுவினர் போல் சென்ற அவர் செயிஸ்டகானின் இல்லம் மீது தாக்குதல் நடத்தினர். இப்போ செயிஸ்டகான் எதுக்காக தான் வந்தவர்? சிவாஜியை அடக்கணும், சிவாஜியினுடைய அந்த முறைகள் எல்லாத்தையுமே அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான். ஆனால் சிவாஜி என்ன பண்ணுறாரு, இந்த கல்யாண கோலத்துக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த தாம்பாளம் ஆப்பிள் ஆரஞ்சுலாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில் பூனாவுக்கு 400 படை வீரர்களுடன் திருமண குழுவினர் போல் சென்று செயிஸ்டகான் இருந்திருப்பார்ல வீடு, அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இவருடைய கான்செப்டும் க்ளோஸ். செயிஸ்டகானே என்ன பண்ணியாச்சு, காலி பண்ணல, அவர் திரும்ப தக்காணத்துலேருந்து அங்கே போயிட்டாங்க. ஓகேவா? இருந்தாலும் செயிஸ்டகான் வந்த விஷயம் தோல்வி அடைஞ்சு போச்சு. அடுத்தது ஒருத்தர் வருவார், சிவாஜி மற்றும் ஜெய்சிங். ஜெய்சிங் அப்படிங்கிறவர் இவர் ஒரு ராஜபுத்திரத்தை சேர்ந்தவர். ஓகேவா? ராஜபுத்திர ஒரு தளபதியாக இருந்தவர். அரபிக்கடல் பகுதியில் முகலாயரின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய ஒரு துறைமுகம் எது அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது. முக்கிய துறைமுகமாக விளங்கிய நகரம் எதுனா சூரத் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். எந்த பகுதின்றது, இந்த பகுதிக்கு நிறைய சண்டை நடந்திருக்கும். சூரத் அப்படின்ற பகுதியை பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சண்டை நடந்திருக்கும். ஸோ 1664 சிவாஜி வந்து தாக்குதல் நடத்துகிறாரு அந்த சூரத் மேலே. ஸோ அவரது படை வீரர்கள் அந்த நகரை சூறையாடினார்கள். சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பீஜப்பூரை இணைப்பதற்காகவும் ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பி வைக்கிறார். ஓகேவா? 2 பேர் அனுப்பியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பிஜப்பூர் சுல்தானு அஃப்சல்கான். அடுத்தது வந்தது யார் அப்படின்னா முகலாயரால் அனுப்பப்பட்ட செயிஸ்டகான். ஓகேவா? ஸோ அடுத்தது ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங், இது அனுப்புனதும் அவுரங்கசீப் தான். ஸோ அவருடைய தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பினார். அப்பொழுது இளவரசர் மூவாசம், ஓகேவா, மூவாசம் அப்படின்றவர் யார் அப்படின்னா தக்காணத்தில் ஆளுநராக இருந்தவர். ஸோ அந்த டைமில் தக்காணத்தோட ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா மூவாசம். அதாவது ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் சிவாஜியை அடக்க தக்காணம் வந்தபோது தக்காணத்தின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம், மூவாசம். ஸோ மூவாசம் அப்படின்னா ஆப்ஷனில் வைக்கலாம், முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லிட்டோம் ஆப்ஷனில் வைக்கலாம். ஓகேவா? ஸோ அதேமாரி அனைத்து தரப்புகளிலிருந்தும் சிவாஜியை சுற்றி வளைக்க ஜெய்சிங் வந்து விரிவான திட்டம் வகுத்திருந்தார். ராய்கர் கோட்டையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. இவரை வந்து சிவாஜியால் சமாளிச்சிருக்க முடியாது. ஓகேவா? அதேமாரி 1665 என்ன பண்ணுறாங்க, ஸோ புரந்தர் அப்படின்ற ஒரு கோட்டையை சுற்றி படைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சிவாஜியை டோட்டலாக லாக் பண்ணுறாங்க. ஸோ அதுமாரி சிவாஜியின் தீரமான வீர தற்காப்பு பலன் எதுவுமே பலன் தரலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, சிவாஜி என்ன பண்ணுறாரு, சரி இவர் கூட பேச்சுவார்த்தை ஒன்று நடத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அஃப்சல்கான் வந்தார், தோக்கடித்து துரத்தி விட்டார். செயிஸ்டகான் திருமண குழுவினர் போல் அடித்து என்ன பண்ணிட்டாங்க, அவரையும் துரத்தி விட்டார். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ராஜா ஜெய்சிங்கை வந்து அவரால் துரத்த முடியல. அவருடைய படைகள் ரொம்ப வலிமையான படைகளாக இருக்குது. சிவாஜி வந்து முடிவு பண்ணிடுறாரு, சரி இவரை நம்ம அடிக்க முடியாது, இவர் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை ஒன்று நடந்திருக்கும். 1665 ஜூன் 11. ஓகேவா? ஜூன் 11 1665 புரந்தர் உடன்படிக்கை அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். புரந்தர் உடன்படிக்கை யாருக்கு இடையில் ஏற்பட்டது அப்படின்னா சிவாஜிக்கும் ஜெய்சிங்க்கும் இடையில் ஏற்பட்ட உடன்படிக்கை தான் புரந்தர் உடன்படிக்கை.
புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1665. ஓகேவா. ஸோ சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக்கொள்ள அனுமதி கிடைத்தது இந்த உடன்படிக்கையின்படி. மன்சப்தாராக செயல்பட்டு பிஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். மன்சப்தார் அப்படின்னா முகலாயர்கள் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குதிரையை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் கொடுத்துருவாங்க. ஒரு மன்சப்தார் அப்படின்னா அவங்க கண்ட்ரோலில் குதிரையை கொடுப்பாங்க. ஸோ குதிரைகள்லாம் என்ன பண்ணணும், அவங்க பராமரிக்கணும். அரசருக்கு வந்து எப்பயாச்சும் படைகளுடைய தேவை இருந்துச்சு அப்படின்னா அந்த குதிரைகளை எடுத்துகிட்டு படைக்கு போக வேண்டும். அதுதான் வந்து மன்சப்தார் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பரால் கொண்டு வரப்பட்ட ஒரு முறை அது மன்சப்தார் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஆக்ரா பயணம். இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா முகலாய அரசவையை பார்வையிடுமாறு சிவாஜியிடம் ஜெய்சிங் வற்புறுத்தினார். வாங்க வந்து முகலாய அரசவைக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுகிறாங்களாமா. ஓகேவா. அப்போ வந்து சிவாஜியை வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே சிவாஜிக்கு இருந்தாலும் சந்தேகம் இருக்குது, சரி இருந்தாலும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. சிவாஜியும் சிவாஜியோட பையன் சாம்பாஜி 2 பேர் வந்து போகிறாங்க. சிவாஜியிடம் அதிக நம்பிக்கை வார்த்தைகளை கூறிய ஜெய்சிங் தலைநகரில் சிவாஜியின் பாதுகாப்புக்கு தாமே உறுதியளித்தார். என்னோட பொறுப்பில் கூப்பிட்டு போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எந்த வருஷம் அப்படின்னா உடன்படிக்கை 1665 நடந்திருக்கும். அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாங்க, ஆக்ராவுக்கு போகிறாங்க. அதாவது 1666. ஓகேவா. மே மாதங்கிறதெல்லாம் தேவையில்லை. 1666 சிவாஜியும் அவரது மகன் சாம்பாஜியும் ஆக்ராவை அடைந்தனர். ஓகேவா. ஆக்ரா அப்படின்றது என்னது, முகலாயர்களோட அரசவை. அங்கே போயிட்டு சிவாஜிக்கும் மரியாதை கிடச்சிருக்காது, சாம்பாஜிக்கும் மரியாதை கிடச்சிருக்காது, சிறுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த கதைலாம் சொல்லியிருப்பாங்களே, பழக்குடையில் வந்து மறைஞ்சு நின்று தப்பிச்சு வந்தாங்க சிவாஜியும் சாம்பாஜியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தப்பிச்சு வந்திருப்பாங்க. 1666 சிவாஜி வந்து தீவிர போர்க்கொள்கையை கடைபிடித்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தீவிர போர்க்கொள்கையை சிவாஜி எந்த ஆண்டு முதல் வந்து கடைபிடிக்க தயாரானார் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா 1666. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜியுடன் நட்பு பாராட்டினார் அப்படின்றத சொல்கிறாங்க. ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜியுடன் நட்பு பாராட்டினார். ஓகேவா. சிவாஜியுடன் நட்பு பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்கலாம், ஜஸ்வந்த் சிங். அதே மாதிரி மன்சப்தார் 5000 என்ற படிநிலையில் சாம்பாஜி நியமிக்கப்பட்டார். 5000. ஓகேவா. மன்சப்தார் 5000 குதிரையை வந்து சாம்பாஜியுடன் பொறுப்புகளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. ஓகேவா. ஸோ அதேமாதிரி முகலாயருடன் மோதல் 1670. ஓகேவா. 1670. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். 1670 மேற்கு கடற்கரையோரத்தின் முக்கிய துறைமுகமான சூரத் அப்படிங்கிற நகரமானது திரும்பவும் கைப்பற்றப்பட்டது சிவாஜியால். ஓகேவா. 1670. ஆல்ரெடி 1664 சூரத் அப்படின்ற பகுதி மேலே தாக்குதல் நடத்தியிருந்தார் இல்லையா சிவாஜி. அதே மாதிரி 1670 திரும்பவும் வந்து சூரத் அப்படின்ற பகுதியை இவர் வந்து கைப்பற்றுறாரு. ஸோ அதே மாதிரி 1672 சூரத்தில் இருக்கும்போது 2 அந்த டேக்ஸ் ஒன்று போடுவார். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 1672 சூரத்தில் இருந்து சவுத் எனப்படும் 1/4 வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர். சவுத் அப்படின்றது ஒரு வகையான வரி, 4/1 வரி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சர்தேஸ்முகி அப்படின்ற ஒரு கூடுதல் வரியையும் வந்து வாங்கியிருப்பாங்க. சவுத்து அப்புறம் சர்தேஸ்முகி எந்த பகுதியில் சிவாஜியால் வரி விதிக்கப்பட்டது அப்படின்னா சூரத் பகுதியில். அரியணை ஏறுதல். ஓகேவா. 1665 உடன்படிக்கை நடக்குது. அடுத்த வருஷத்துக்கு ஆக்ரா கூட்டு போய் என்ன பண்ணுறாங்க, சிறுமைப்படுத்துகிறாங்க, தப்பிச்சு வந்துடுறாரு, செம கடுப்பாயிடுறாரு. அதனால் தீவிர போர்க்கொள்கைன்னு இறங்கிடுறாரு. 1670 சூரத்தை பிடிச்சிக்கிறாரு. 1672 டேக்ஸ் போடுறாரு. சவுத்து அப்படின்ற ஒரு டேக்ஸ், இன்னொன்று சர்தேஸ்முகி அப்படின்ற ஒரு டேக்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டேக்ஸ் வாங்குற வரைக்கும் ஒரு பெரிய ஆளாகியாச்சு. இப்போ அடுத்தது அரியணையில் ஏறி உட்கார்றது தான் இங்கே அடுத்தது பெண்டிங். ஸோ அடுத்தது 1674 ஜூன் மாதம் 6ஆம் தேதி ரொம்ப முக்கியமானது. 1674 ஜூன் மாதம் 6ஆம் தேதி என்ன பண்ணுறாரு சிவாஜி, ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜி எந்த கோட்டையில் அரியணை ஏறினார் அப்படின்னா ராய்கர். ஓகேவா. ராய்கர் அப்படின்ற கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ தான் சத்ரபதி அப்படின்ற பட்டத்தையும் அவர் சூடிக்கிறார். சத்ரபதி சிவாஜின்னு தானே அவரை சொல்கிறோம். ஸோ அப்போ அரியணையில் ஏறும்போது சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் சூடிக்கிறார். சத்ரபதி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, சத்ரபதி. ஓகேவா. அதாவது சத்திர அப்படின்னா குடைன்னு சொல்லுவாங்க, குடை. சத்திர அப்படின்னா குடை, பதி அப்படின்னா தலைவன். ஓகேவா. அதாவது குடை தலைவன் அப்படின்ற ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத வேர்டு தான் அந்த சத்ரபதி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். ஸோ அடுத்தது
தக்கான போர் முயற்சிகள். ஓகேவா? ஸோ சகோதர உறவிலான ஒருத்தர் தான் வெங்கோஜி, அப்படி இல்லைன்னா எக்கோஜி, இக்கோஜி அப்படின்லாம் கொடுப்பாங்க. தம்பி தானே, தம்பி. ஓகேவா? அதனால் நீ போயிட்டு தஞ்சாவூரை போய் ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி என்ன பண்ணுறாரு, அவரையும் இங்கே அனுப்பி வைக்கிறாரு. தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சியை தொடங்கி வச்சது யார் அப்படின்னா வெங்கோஜி, அப்படி இல்லைன்னா எக்கோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சிவாஜி எப்போ அரியணை ஏறினாரோ அதே வருஷத்தில் தான் தஞ்சாவூர்லேயும் மராத்திய ஆட்சின்றது தொடங்குது. அதுவும் 1674 தான் தஞ்சாவூர்லேயும் ஆரம்பிக்குது. அங்கே சிவாஜி, இங்கே வெங்கோஜி. ஓகேவா? அதே மாதிரி சிவாஜியின் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியானவையாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவரது மூத்த மகன் சாம்பாஜி, சிவாஜியோட பையன் சாம்பாஜி என்ன பண்ணுறாரு, எப்பா நீ எனக்கு வேணாம்ப்பா, நான் போயிட்டு முகலாயர் கூட போய் சேர்ந்துக்கிறேன்ப்பா, எனக்கு வேற மன்சப்தாரி அப்படின்ற ஒரு நிலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னோடய கண்ட்ரோலில் 5000 குதிரை வேறு கொடுத்துருக்காங்க, நான் முகலாயர்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. இவர் பையன் மேலே கொஞ்சம் பாசமான ஆள். அதுக்கப்புறம் வந்து ஆனால் அங்கே போனார் இல்லையா, ஸோ அவரும் வந்து பார்த்தோம்னா நிம்மதியாக இருந்திருக்க மாட்டார். சாம்பாஜியும் என்ன பண்ணியிருப்பாங்க, சிறைப்படுத்தி கொன்றிருப்பாங்க. ஓகேவா? சாம்பாஜி திரும்பிய போது அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டு பன்ஹலா கோட்டைக்கு அனுப்பப்பட்டார். எந்த கோட்டைனா பன்ஹலா அப்படின்ற கோட்டைக்கு அனுப்பப்பட்டார். அடுத்தடுத்த போர்கள் சிவாஜியின் உடல் நலத்தை பாதித்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 1680 சிவாஜி என்ன பண்ணுறாரு, இறந்து போகிறார். சிவாஜின்னு பார்க்கும்போது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவாஜியை தோக்கடிக்க வந்தது யார்? அப்சல் கான் வந்தார், ஜெய்சிங் வந்தார், சேஷ்ட கான் வந்தார். இந்த வந்தவங்க எப்படியெல்லாம் வந்து திரும்ப போனாங்க, யார் ஜெயிச்சது, என்ன உடன்படிக்கை, எந்த வருஷம் ஆக்ரா போனாங்க, எப்போ வந்து சூரத் பகுதியை கைப்பிடிச்சாங்க, என்ன டேக்ஸ் போட்டாங்க, அவங்க வாழ்ந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது, ஸோ அவங்க மேலே அந்த பக்தி இயக்கத்தை கொண்டுட்டு வந்தது யார், அவருடைய குரு யார், அவருடைய பாதுகாவலர் யார், அவங்க அம்மா பேர் என்ன, ஸோ இவ்வளோ தான் டேட்டா. எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவாஜிக்கு பின்னர் மராத்தியர் அப்படின்னு பார்க்கும்போது, சிவாஜி மறைந்து ஓராண்டுக்கு பிறகு அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி மராத்திய இராணுவத்திற்கு தலைமையேற்று முகலாய பகுதிக்குள் நுழைந்து பீகாரில் பகதூர்பூரை கைப்பற்றி அங்கிருந்த சொத்துக்களை கைப்பற்றினார். இதெல்லாம் வந்து இனிமேல் வரக்கூடிய பாயிண்ட் எல்லாமே நமக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் அதில் என்னென்ன பாயிண்ட் முக்கியமோ அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் படித்தாலே போதும். ஏன் அப்படின்னா மராத்தியரை பொறுத்தவரை இங்கேருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்கன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது சிவாஜி மட்டும்தான். ஓகேவா? அதே மாதிரி சிவாஜியோடைய நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் முக்கியமாக பார்த்துடலாம். அதே மாதிரி இளவரசர் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக சாம்பாஜிக்கு என்ன கொடுத்தாங்க, தண்டனை கொடுப்பதே அவுரங்கசீப்பின் அடுத்த இலக்காக இருந்தது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, கொன்றிருப்பார். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பார், சாம்பாஜியை கொன்று இருப்பார். ஏன்னா அவுரங்கசீப்போட பையனுக்கு ஆதரவு கொடுத்தாராம். ஏன் ஆதரவு கொடுத்தா, பையனுக்கு ஆதரவு கொடுத்தா அவருக்கு ஏன் வருதுன்னா, என்ன ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எதுவும் அவர் ட்ரை பண்ணியிருப்பார், அதுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதனால் என்ன பண்ணிட்டார், பிடிச்சி கொன்னுறாரு. 2ஆம் அக்பர், அந்த அக்பர் வேறு, இவர் 2ஆம் அக்பர். ஓகேவா? இவர் வந்து அவுரங்கசீப்போட பையன். சாம்பாஜியின் மறைவு மராத்தியரை முடக்கி விடவில்லை. அவரது இளவல் ராஜாராம் செஞ்சிக்கோட்டையிலிருந்து சண்டையை தொடங்கினார். ஓகேவா? சாம்பாஜி இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய இளவல்னா என்னது, சகோதரர் தானே. ஸோ சகோதரர் ராஜாராம் செஞ்சிக்கோட்டையிலிருந்து சண்டையை தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பல ஆண்டுகள் இந்த சண்டை நடந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ராஜாராம் 1700 இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய மனைவி தாராபாய் தலைமையில் அந்த போராட்டம் தொடர்ந்தது, அதோட முடியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கைக்குழந்தை சார்பாக செயல்பட்ட தாராபாய் 50,000 வீரர்கள் அடங்கிய குதிரைப்படை மற்றும் காலாட்படையை ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுக்க பணித்தார். அதன் விளைவாக தலைநகரம் சூறையாடப்பட்டது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றதெல்லாம் நமக்கு எடுக்க மாட்டாங்க. அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பிறகு சாம்பாஜியோட பையன் ஒரு ஆள் இருப்பார். அவங்க சாம்பாஜியை கொன்றிருப்பார் இல்லையா, 2ஆம் அக்பருக்கு, என் பையன் 2ஆம் அக்பருக்கு நீ ஏன்டா ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி தானே சாம்பாஜியை கொன்னார் அவுரங்கசீப்பு. சாம்பாஜிக்கும் ஒரு பையன் இருந்திருப்பார், அவர் பேர் ஷாஹு. சாம்பாஜிக்கும் ஒரு பையன் இருந்திருப்பார், அவரோட பேர் என்னென்னா ஷாஹு. ராஜாராம் யாருன்னா சாம்பாஜியோட சகோதரர். ஓகேவா? ஆனால் ஷாஹுங்கிறது யார், சாம்பாஜியோட பையன். ஓகேவா? சாம்பாஜியோட பையனுக்கு ஷாஹுன்னு பேர் வச்சதே யார் தான், அவுரங்கசீப் தான். ஓகேவா? அவுரங்கசீப் தான் ஷாஹுனே பேர் வச்சுருப்பார். ஸோ மராத்தியரின் அரியணையை அலங்கரித்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவரும் ஜெயிலில் இருந்திருப்பார், விடுதலையாகி வந்து என்ன பண்ணியிருப்பார், மராத்தியரின் அரியணையை அலங்கரித்தார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தாராபாய்க்கு வந்து ஆனால் இது பிடிக்கலை. ஓகேவா? ஸோ தாராபாய்க்கு வந்து இது பிடிக்கலை. அதன் பின் உள்நாட்டு கழகம் வெடித்தது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த சின்ன பையன், அவர் ராஜாராம் இறந்து போனாலும் அவருடைய மனைவியாக இருந்தவங்க தான் அந்த தாராபாய். ஸோ அவங்களுக்கும் பையன் இருந்திருக்குல்ல. ஸோ அடுத்தது என் பையன் தான் ஆட்சிக்கு வரணும், நீ ஏன்
ஆட்சிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்நாட்டு கழகம் ஒன்று நடக்குது. ஸோ அதில் வந்து சாஹு தான் வெற்றி பெறுறாரு. 1708 அரியணையில் ஏறினார்ன்ற வருஷம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சாஹு தான் ஜெயிக்கிறார். ஓகேவா? ஷாஹுவுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அந்த பதவியை வாங்கி கொடுத்தது யாருன்னா, அப்போது பேஷ்வா அப்படிங்கிற ஒரு உயர் பதவியில் இருந்தவங்க. பேஷ்வா அப்படின்னா ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தவங்க தான். அதாவது மராத்தியர்களுடைய அரசவையில் ஒரு டாப் மோஸ்ட் போஸ்டிங் தான் அந்த பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஷ்வாவாக இருந்தவர் தான் பாலாஜி விஸ்வநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலாஜி விஸ்வநாத் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு. இந்த பக்கம் ஷாஹு, அந்த பக்கம் தாராபாய். ஏம்மா உனக்கு எப்படிமா ஆட்சி தர முடியும்? அது யாருமா? சிவாஜியோட வாரிசு. சிவாஜியோட பையன் சாம்பாஜி இறந்து போனாலும் சாம்பாஜியோட பையன் ஷாஹு தானே ஆட்சிக்கு வரணும். ஓன் பையன் எப்படிப்பா ஆட்சிக்கு வருவான்? உன்னை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷாஹு தான் அடுத்த மன்னர்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்குறது யாருன்னா இந்த பாலாஜி விஸ்வநாத் ஷாஹுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு. அவங்க காலி. அந்த தாராபாயோட டாப்பிக்கு இந்த இடத்துல காலி ஆகிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சண்டைலாம் நடத்தியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? இப்போது ஷாஹு என்ன பண்ணுறாரு? ஷாஹுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. நான் வந்து மன்னரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வந்து மன்னராகவே இருக்கேன், ஆனால் எனக்கு பதிலாக ஆட்சியை எல்லாத்தையும் நீங்களே பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து சும்மா மேற்பார்வை ஒரு சூப்பர்வைசர் மாதிரி உட்காந்துருக்கேன் நான், நீங்கள் எல்லா ஆட்சியும் பண்ணுங்கன்னு டோட்டலாக ஆட்சியை மொத்தமாக இங்கே கொடுத்துட்டாரு. பாலாஜி விஸ்வநாத்னு பஞ்சாயத்து பண்ண ஒரு ஆள்றதுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் ஆட்சி பண்ண போவது யார் அப்படின்னா, பஞ்சாயத்து பண்ணாங்களே இடையில இருந்து பேஷ்வாவோட ஆட்சி தான் இதுக்கப்புறம் தொடங்க போகுது. பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாவாக 1713 நியமிக்கிறாரு. பின்னர் ஷாஹு சதாராவுக்கு ஓய்வெடுக்க சென்றார். நான் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு போயிட்டாரு ஷாஹு. ஓகேவா? ஷாஹு எந்த பகுதிக்கு போகிறாரு? சதாரா அப்படின்ற பகுதிக்கு ஓய்வெடுக்க சொன்னார். பதவியை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு? பாலாஜி விஸ்வநாத்திட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இதுக்கு பேசாமல் உரமூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற கதை தான். இருந்தாலும் அடுத்தது ஆட்சி செய்ய போகிறது யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். இவருக்கு அதிகாரம் கிடைச்சதுக்கப்புறம் எங்கே போயிட்டார் அப்படின்னா சதாராவுக்கு போயிட்டார். எங்கே போனாருன்ற இடமும் முக்கியம். பூனாவிலிருந்து பேஷ்வா ஆட்சி செய்ய இவங்க இன்னொரு வகையான ஆட்சியை தொடங்குறாங்க. கோல்ஹாப்பூர் அப்படின்ற ஒரு நகரத்தை தலைநகரமாக வச்சுக்கிட்டு தாராபாய் இருக்காங்க இல்லையா? ஸோ தாராபாய் வந்து அவங்க ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்க ஒரு சின்ன அரசாங்கத்தை கோல்ஹாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை மையமாக வச்சு என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு சின்ன அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டார்? இவர் சதாராவுக்கு போயிட்டார். ராஜாராமோட இரண்டாவது மனைவி ராஜாபாய். ஓகேவா? ராஜாராமோட இரண்டாவது மனைவி பேர் வந்து ராஜாபாய். ஃபஸ்ட்டு தாராபாய்னு பார்த்தோம். இது இரண்டாவது மனைவி ராஜாபாய். இதுக்கப்புறம் நமக்கு தேவையே இல்லை. மூணாவது மனைவி, நாலாவது மனைவின்னு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு வேண்டாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சிவாஜி ஆட்சியில் மராத்திய நிர்வாகம் என்ன அப்படின்னா, சாம்பாஜியை கொன்னதுக்கப்புறம் சாகுவையும் சேர்த்து ஜெயிலில் போட்டிருக்காங்க முகலாயர்கள். அப்போ அவர் விடுதலை ஆகி வராரு. விடுதலை ஆகி வந்ததுக்கப்புறம் சாம்பாஜி தான் உயிரோடு இல்லையே. அப்போ ஆட்சியை பார்த்துட்டு இருந்தது ராஜாராம் தான். ஓகேவா? அவரும் இறந்து போனதுக்கப்புறம் தாராபாய் கண்ட்ரோலுக்கு வருது. அந்த டைமில் விடுதலை ஆகி வரும்போது, இது நான் தானே அரியணை உட்காரணும், நீ எப்படி ஏறி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பஞ்சாயத்து பண்ணுறாரு ஒருத்தர். ஓகேவா? ஸோ பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் பஞ்சாயத்து பண்ணி, ஏமா நீங்கள்லாம் வந்து இருக்க முடியாது, அவர் தான் அடுத்த அரியணையில் உட்காரக்கூடிய தகுதி அவருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வைக்கிறாரு. எனக்கு நீ இந்த பதவியை வாங்க கொடுத்ததுனால உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஆட்சியே நீ வச்சுக்க, நான் சதாராவுக்கு போகிறேன்னு இவர் சாஹு கிளம்பி போயிட்டார். அவங்க கோல்ஹாப்பூர் அப்படின்ற ஒரு பகுதியை மையமாக வச்சு என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு அரசாங்கத்தை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஓவர். சிவாஜி ஆட்சியில் மராத்தியர் நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ மத்திய அரசு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன, அவங்களுடைய அவையில் தான் அஷ்டபிரதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அஷ்டம் அப்படின்னாலே 8 அப்படின்றது அர்த்தம். அஷ்டபிரதான் அப்படின்ற அவை யாருடைய அமைச்சரவையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு அது. ஓகேவா? ஸோ முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி, அதை பார்த்தோம்ல பாலாஜி விஸ்வநாத், அவங்கள வந்து பேஷ்வா அப்படிங்கிறது ஒரு பிரதான் அப்படின்னா ஒரு பிரதம மந்திரி அளவில் அழைக்கப்படக்கூடிய ஒரு பதவி அது. ஓகேவா? ஸோ அதுமாரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது அவங்களோட முக்கியமான ஒரு கடமை அப்படின்றதையும் அவங்க தான் பார்த்துருக்காங்க. அமர்த்தியா அல்லது நிதி அமைச்சர். ஓகேவா? அதாவது மத்திய நிதி அமைச்சர்னு வச்சுக்கோங்க. அமர்த்தியான்னு இருக்குல்ல, மத்தியா அப்படின்னா மத்திய நிதி அமைச்சர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யார் இருக்கிறது? ஓகேவா? நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அதுமாரி மத்திய நிதி அமைச்சர் அப்படின்னு கூட படிச்சுக்கோங்க. அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது இவருடைய வேலை அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரி. வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரின்னு பார்க்கும்போது அரசரின் நடவடிக்கைகள் மற்றும்
நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரித்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா வாக்கிய நாவிஸ். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா அரசரின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரித்தார் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரி. ஓகேவா, அதாவது வாக்கியங்களை ஆவணங்களாக சேமித்து வச்சாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கியங்களை ஆவணமாக சேமித்து வச்சாங்க அப்படின்றத கூட ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சுமந்த் அல்லது டாபீர் அப்படின்னு கொடுப்பாங்க, துபீர் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஓகேவா, சுமந்த் அல்லது டாபீர் அல்லது வெளியுறவு செயலர் மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களிலும் ஆலோசனைகளை வழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த ஆலோசனையை சொன்னது யார் அப்படின்னா சுமந்த் அப்படின்ற பதவியில் இருந்தவர். டாபீர் வெளியுறவு செயலர் என்ன வேணாலும் சொல்லலாம். பிற நாடுகளின் தூதர்களையும் பிரதிநிதிகளையும் வரவேற்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தவர் யார் அப்படின்னா சுமந்த். ஓகேவா, சுமந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுமந்த், டாபீர் வெளியுறவு செயலர் அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். சுமந்த் அல்லது டாபீர் அல்லது வெளியுறவு செயலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ போர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ போருக்கெலாம் நிறைய கன்னெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல, கன்னு, பாம்பு, ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ போர் புரிவதற்காக நிறைய பொருட்களை சுமந்து கொண்டு சென்றனர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. போருக்காக போர் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றனர், அதுதான் சுமந்த் அப்படின்னு வருதுல்ல, அதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சச்சிவ் அல்லது சுர்னாவிஸ். சச்சிவ் அல்லது சுர்னாவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உள்துறை செயலரை தான் அப்படி சொல்கிறாங்க. உள்துறை செயலர் அப்படின்னாலும் சச்சிவ் அப்படின்னாலும் சுர்னாவிஸ் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். அரசரின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனித்து கொண்டதோடு கவனித்து கொண்டதோடு இப்போ கடித போக்குவரத்து அப்படின்னா யார் வந்துடுறாங்க, சச்சிவ். ஓகேவா, ஸோ அதுமாரி அதை கவனித்து கொண்டிருந்ததோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரமும் கொண்டிருந்தார். பர்னாக்களின் கணக்குகளையும் சரிபார்த்தார்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணாம், நமக்கு வந்து இந்த கடித போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, கடித போக்குவரத்து அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கடிதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி வருது, ஒரு போஸ்ட் கவருக்குள்ளே போட்டு தானே வரும். ஓகேவா, அப்போ கடிதம் அப்படிங்கிறது கவர் உள்ளே தானே இருக்குது, கவரோட உள்ளே தான் கடிதம் இருக்கும். அப்படின்னா உள்துறை. ஓகேவா, உள்துறை செயலர். ஸோ கடித போக்குவரத்து எங்கே இருக்கும், போஸ்ட் கவரோட உள்ளே தானே இருக்கும், கடிதம் உள்ளே இருக்கும், உள்துறை செயலர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பண்டிட்ராவ் அல்லது தனத்யாக்ஸா. ஓகேவா, பண்டிட்ராவ் அல்லது தனத்யாக்ஸா அல்லது சதர் அல்லது முதாஷிஃப் அல்லது மத தலைவர் என்பவர் மதம் தொடர்பான சடங்குகளையும் தான தர்மங்களுக்கும் பொறுப்பேற்றிருந்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பேரே பாருங்களேன், எல்லாமே வந்து மதம் அந்த ரிலேட்டடாகவே பண்டிட்டு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, பண்டிட், தனத்யாக்ஷா, சதர், முதாசிஃப் அப்படிங்கிறது இவங்களோட முகலாயரோட அரசவையிலையும் இந்த மாதிரியான டீம்லாம் இருந்திருக்கும். முதாசிஃப் அப்படின்னாலே மதம், நம்மளுடைய மத கொள்கைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்பற்றக்கூடியவர்கள் அவங்களாம், அதெல்லாம் வாட்ச் பண்ணுறவங்க. அடுத்தது நியாயம். ஓகேவா, நியாயம் தலைமை நீதிபதினாலே என்ன வந்துடுது, குடிமை மற்றும் இராணுவ நீதிபதிக்கு பொறுப்பேற்றிருந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இராணுவ நீதிக்கு பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது நியாயம் கிடைக்கணும்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி. ஓகேவா, சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு, அமைப்பு ரீதியாக பராமரிப்பது, இராணுவத்தை நிர்வகிப்பது ஆகியவற்றை கவனித்து கொண்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறது, இது எல்லாமே இராணுவத்தை நிர்வாகம் பண்ணுறது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டது சாரி நௌபத். இப்போ நீங்கள் இராணுவத்துக்காக போய் சேரணும்னு போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐ எம் சாரி சார், நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியல, உங்களை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம், சாரியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, போவில்லை அப்படின்னு தான் சொல்லி விட்ருவாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கும்போது நமக்கு செலக்ட் ஆகலைன்னா சாரி சார், நீங்கள் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, மொத்தம் அவருடைய அமைச்சர்களுக்கு கீழே ஒரு 18 அரசு துறைகள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. நிர்வாக வசதிக்காக சிவாஜி என்ன பண்ணுறாரு, தன்னோட அரசை 4 மாகாணமாக பிரிச்சிருப்பார். ஓகேவா, 4 மாகாணமாக பிரிச்சிருப்பார். அதாவது அரச பிரதிநிதி வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை யார் பராமரிக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. மாகாணங்கள். ஓகேவா, மாகாணங்களை வந்து பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கிறார். மாகாணங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது அப்படின்னா பிராந்த். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அனைத்து அதிகாரிகள் வேலை பார்த்தாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ரொக்கமாக பணம் தான் கொடுத்துருக்காங்க. ஜாகீர் அப்படின்ற நடைமுறை வந்து
ஒழிக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிலம்லாம் யாருக்கும் கிடையாது, பணமாகவே வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாரு, மாகாணத்தை இனிமேல் வந்து மாகாணத்தை தூள் தூளாக நம்ம இப்போ பிரிக்கிறோம்ல, மாநிலத்தை வந்து ஒரு நாட்டை வந்து நிறைய மாநிலமாக உடைக்கிறோம்ல, அவங்க வந்து நாட்டை வந்து நம்ம மாநிலமாக உடைச்ச மாதிரி அவங்க வந்து பிராந்த் அப்படின்னு சொல்லிட்டு பிராந்தியங்களாக என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பதவியுமே பரம்பரையான முறை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு அப்புறம் பையன் பேரன் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எவன் திறமையான ஆளோ அவன் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கிராமம் என்பது நிர்வாக நடைமுறையின் கடைசி அழகாக இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் எல்லா அரசாங்கத்துலேயுமே கடைசி நிர்வாக அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராமங்கள் அப்படின்றது தான் ஆன்சராக வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, நிலம் அளவீடு செய்யப்பட்டு மதிப்பிடப்பட்டிருந்தது. ஸோ வந்து டேக்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது இஷ்டத்துக்குலாம் சிவாஜி வந்து டேக்ஸ் வாங்கலை, எல்லா லேண்டையும் சர்வே பண்ணி தான் வந்து டேக்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த நிலத்தில் எவ்வளோ விளையும், இந்த நிலத்துக்கு விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம டேக்ஸ் கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் கணக்கு பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையுமே முடிவு பண்ணியிருக்காரு. நிலம் அளவீடு செய்யப்பட்டிருக்கு. மொத்த உற்பத்தியில் அரசின் உரிமையாக 30% நிர்ணயிக்கப்பட்டு அது பணமாகவோ பொருளாகவோ செலுத்தப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க, உங்கள் வயலில் வந்து ஒரு 10 மூட்டை நெல் விளையுது அப்படின்னா அதில் வந்து என்னது 3 மூட்டை கவர்மெண்ட்டுக்கு உள்ளது, அது பணமாகவோ கொடுக்கலாம், இல்லை பொருளை கொண்டு அப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். பின்னர் இந்த வரி 40% அதிகரிச்சிருக்காங்க. இல்லை சிவாஜி சொல்லியிருக்காரு 3 மூட்டை பத்தலை, ஏன்னா நிர்வாகம் பண்ணணும்ல, 4 மூட்டை டேக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. 30% அப்படின்றது 40%ஆகவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகள் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா, ஸோ விதை நெல் வாங்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆடு மாடு வாங்குறதுக்கு, விதைப்புக்காக இன்னும் நிறைய தேவைகள் இருந்திருக்கும். ஸோ அதனால் நிறைய முன்பணம் தேவைப்படும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கடன்களும் வந்து விவசாயிகளுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படின்றது டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எங்கே, சூரத் பகுதியில் மக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த 2 வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். 1664 சூரத்தை பிடிச்சிருப்பாரு. 1670 செகண்ட் டைம் பிடிக்கும்போது தான் இந்த டேக்ஸை 72 போட்டிருப்பார். ஓகேவா, 2 வரிகள் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 4/1 பங்கு சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்தேஷ்முகி அப்படின்றது ஸோ தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% சர்தேஷ்முகி என்னும் வரி மூலம் பெற்றார். கூடுதல் வரி 10%னா சர்தேஷ்முகி 4/1னா சவுத் அப்படின்ற வரி, அதை மறந்துட வேண்டாம், ரொம்ப முக்கியமானது, மோஸ்ட் ரிப்பீட்டட். அதுமாதிரி சிவாஜியினுடைய அரசவையில் எந்த மாதிரியான படைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, காலாட்படை ஆர்மி இருந்திருக்கு, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவு நாயக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நாயக் அப்படின்றவர் தலைமை வகித்த ஒரு டீம், அது 9 வீரர்களை கொண்ட படைப்பிரிவு இருந்திருக்கு. அது ஒரு சின்ன படைப்பிரிவு. ஸோ அதோடைய ஹெட்டு வந்து பார்த்தோம்னா நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பரல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா, நாயக் என்பவரால் எப்படி சொல்கிறது, தலைமை வகிக்கப்பட்ட வீரர்கள் அடங்கிய குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 9 வீரர்கள் அடங்கிய குழு, அதனுடைய தலைவர் தான் நாயக் அல்லது கார்பரல் அப்படின்றதையும் நமக்கு சொல்கிறாங்க. கிரிமினல் வழக்குகளை சிவாஜி காலத்தில், ஓகேவா, அதாவது மராத்தியர் காலத்தில் கிரிமினல் வழக்குகளை விசாரித்தவர்கள் யார் அப்படின்னா பட்டேல்கள். அதே மாதிரி இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தது எது அப்படின்னா ஹாஜிர் மஜ்லிம் அப்படிங்கிறது தான் இறுதி மேல்முறையீட்டு அப்பீல் நீதிமன்றமாக இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேஷ்வா ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது 1713 1818 வரைக்கும். முதல் பேஷ்வா அப்படின்னு பார்க்கும்போது தெரியும், பாலாஜி விஸ்வநாத் ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா ஆவார். பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்னென்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்தவர் யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத், 1713 1720 வரைக்கும். ஸோ இவருடைய காலத்தில் மேற்கு கரையோரத்தில் கனோஜி ஆங்கிரே அதிகாரம் படைத்த கடற்படை தளபதியாக திகழ்ந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா கனோஜி ஆங்கிரே. உள்நாட்டு போரின் போது கனோஜி ஆங்கிரே தாராபாய்க்கு ஆதரவு தெரிவித்தாராம். ஓகேவா, தாராபாய் யார், கோல்ஹாப்பூரை மையமாக கொண்டு ஆட்சி பண்ணாங்க இல்லையா, சாகு கூட சண்டை போட்டுட்டு. ஸோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னா கனோஜி ஆங்கிரே. ஸோ ஐரோப்பியரால் ஏற்படும் ஆபத்தை பற்றி அவருக்கு எடுத்துரைத்த பேஷ்வா சாகுவிடம் தனக்குள்ள விசுவாசத்தை உறுதி செய்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நானும் சாகுக்கும் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீ ஏன் குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு கனோஜி ஆங்கிரே கிட்ட இவருடைய காலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜாகீர்களை வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது. சிவாஜி வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணார், ஆனால்
பேஷ்வா ஆட்சிக்கு வரும்போது ஜாகீர் அப்படிங்கிற ஒரு முறை வந்து மீண்டும் கொண்டு வரப்பட்டது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது முதலாம் பாஜிராவ். ஸோ இவங்க வந்து 1720 40 வரைக்கும் முதலாம் பாஜிராவ் என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுப்போம். பேஷ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி திரிம்பக் ராவ் 1731 பரோடா அருகே தபாய் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேஷ்வாவுக்கு அகைன்ஸ்டாக இருந்திருக்கார் ஒருத்தர் திரிம்பக் ராவ் அப்படிங்கிறவர். ஸோ அந்த திரிம்பக் ராவ் அப்படின்றவர் யாருடைய ஆட்சி காலத்தில் தபாய் அப்படின்ற இடத்துல வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னா யார்? நமக்கு பாலாஜி விஸ்வநாத் கிடையாது, முதலாம் பாஜிராவ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் இருக்கும். போர்ச்சுகீசியரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர்கள் கொங்கண கடற்கரை பிரதேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். போர்ச்சுகீசியர்களை வந்து பார்த்தோம்னா யாருடைய காலத்தில் விரட்டி அடித்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முதலாம் பாஜிராவ். அடுத்தது பாலாஜி பாஜிராவ் வராரு. ஸோ இவருடைய காலத்தில் சும்மா ஒரு பாயிண்ட் ஒன்றுமே இல்லையா? ஓகே, அது நமக்கு வேண்டாம். பாலாஜி பாஜிராவ் அடுத்து ஆட்சிக்கு வந்தாருங்கிறத மட்டுமே தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டான். அந்த உத்கீர் போர் அப்படின்றது என்ன ஏதுன்னெலாம் வேண்டாம். 1760 நடந்திருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 3வது பானிபட் போர். ஓகேவா? முதலாம் பானிபட் போர்னா இப்ராஹிம் லோடி பாபருக்கு. ஓகேவா? 2ஆம் பானிபட் போர்னா ஹெமு, அதாவது அக்பர் காலத்தில் ஹெமு வெர்சஸ் யாருக்கு நடந்திருக்கும்? ஹெமு, அப்புறம் ஹெமுவுக்கும் இவருக்கும் அக்பருக்கும். ஓகேவா? அக்பர் சார்பாக சண்டை போட்டது பைரம் கான் வந்திருப்பார். ஓகேவா? அது 2வது பானிபட் போர். ஸோ இது 3வது பானிபட் போர். முகலாயருக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. ஓகேவா? இதில் வந்து முகலாயர்கள் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க 1761. ஏன்னா அகமது ஷா அப்தாலி அப்படின்ற ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ அவர் வந்து இவங்களை வந்து தோக்கடிச்சிருப்பார் முகலாயர்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்னா நாதிர் ஷா படையெடுப்பு எப்போன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் முகலாயர்களில் டீட்டெயிலாக படிக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ இதில் இருந்துச்சு அப்படின்றதுனால ஹைலைட் பண்ணியிருக்கேன். 1739 நாதிர் ஷாவோட தாக்குதல் வந்து நடந்திருக்கும். டெல்லி சூறையாடப்பட்டது. கோஹினூர் வைரம், மதிப்புமிகு மயிலாசனம் ஆகியவற்றை அவர் கைப்பற்றி சென்றார். ஷாஜஹான் காலத்தில் என்னென்ன உருவாக்கப்பட்டதோ எல்லாத்தையுமே வந்து இந்த நாதிர் ஷா தாக்குதல் நடத்தி இந்தியாவுக்கு வரும்போது 1739 வந்திருப்பார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையுமே சூறையாடிட்டு போயிடுறார். கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்ட மயிலாசனத்தை கொள்ளையடித்து சென்றவர் யார் அப்படின்னா நமக்கு யார்? நாதிர் ஷா. ஓகேவா? அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பானிபட் போர் டேட்டோடு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 14, 1761. இதில் அகமது ஷா அப்தாலிங்கிறவர் ஜெயிச்சிருவார், முகலாயர்கள் தோற்றுடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்றதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. மராத்திய போர்லாம் டேரெக்டாக சிவாஜி வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான். மாகாணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேஷ்வாக்களின் கீழ் மாகாணங்கள் பல்வேறு அளவுகளில் இருந்தன. பெரிய மாகாணங்கள் சர் சுபாஷ்தார்கள் என அழைக்கப்பட்ட மாகாண ஆளுநர்களின் கீழ் இருந்தன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து சிவாஜி பிரித்தது நிறைய பிராந்தியங்களாக பிரிச்சிருப்பார். ஓகேவா? இவங்க வந்து பெரிய மாகாணங்கள் சர் சுபாஷ்தார்கள் என அழைக்கப்பட்ட மாகாண ஆளுநர்களின் கீழ் இருந்தன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே, பொது பணம் தவறாக கையாளப்படுவதை தடுக்கும் வகையில் மராத்திய அரசு பெரும் தொகையை ரசத் என்ற பெயரில் முன்பணமாக மம்லக்தார்கள் மற்றும் இதர அதிகாரிகளிடமிருந்து வசூலித்தது. இந்த பாயிண்ட் தேவையில்ல, விட்டுருங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்னா நகர நிர்வாகம். நகர நிர்வாகத்தில் ஃபஸ்ட்டு 2 லைன் தெரிஞ்சுக்கோங்க. நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி கொத்வால் அப்படின்ற பதவியில் இருக்கிறவர் நியமிக்கப்பட்டார். ஓகேவா? ஸோ தலைமை அதிகாரி வந்து கொத்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரங்களிலும் மாநகரங்களிலும் சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது. சட்ட ஒழுங்கை மட்டும் இப்போ எவனாச்சும் 2 பேர் ரோட்டில் என்ன சண்டை போட்டுக்கான்னு வச்சுக்கோங்களேன், வந்து கொத்தி விட்டு போயிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொத்வால். ஓகேவா? தலைமை அதிகாரி. நகரங்கள்லையும் சரி மாநகரங்களையும் சரி அந்த தலைமை அதிகாரியை கொத்துவால்னு சொல்லுவாங்க. அவங்க எதுக்காக இருந்தாங்கன்னா சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, விலைவாசியை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது, சிவில் வழக்குகளை தீர்த்து வைக்கிறது, மாதாந்திர கணக்கை அரசுக்கு அனுப்புறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, கொத்தி போடுவாங்க, கொத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வந்துருங்க டைரெக்டாக தமிழ்நாட்டில் மராத்தியரின் ஆட்சி. ஏன் அப்படின்னா யார்? வெங்கோஜி எக்கோஜியை நியமித்ததும் யார் தான்? சிவாஜி தான். 1674 கிருஷ்ணதேவராயர் தனது ஆட்சி காலத்தில் நயங்காரா அமைப்பை உருவாக்கினார்.
நயங்கரான அந்த பாளையக்காரர் முறை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நிறைய பகுதிகளாக பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குது, தமிழ்நாட்டை நிறைய மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய அரசாட்சியை நிறைய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியை ஒருத்தரோட கண்ட்ரோலில் வந்து கொடுப்பாங்க. நல்ல திறமையான வீரர்கள் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்களோட கண்ட்ரோலில் கொடுத்து நீ அந்த பகுதியை வந்து நிர்வாகம் பண்ணு. எல்லாத்துக்கும் ஹெட்டு யாருன்னா டோட்டலாக வந்து மன்னர் இருப்பார். ஆனால் அந்த பகுதிகளுக்கு மட்டும் தனித்தனி நிர்வாகிகள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆட்சி சிறப்பாக நடக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி நயங்கரா முறையை உருவாக்குனது யாருன்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேவா. ஸோ அதே மாதிரி அந்த இதன்படி தமிழகம், செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை என 3 பெரிய நாயங்கர்களை, அதாவது நயங்காரா அப்படி இல்லைன்னா நாயங்கரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா. நயங்காராக்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி தமிழகத்தில் பாளையக்காரர் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது, பாளையக்காரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்றது ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. தமிழகத்தில் பாளையக்காரர்கள் ஆயக்காரர்கள் என அழைக்கப்பட்டனர். ஆயக்காரர்கள் என அழைக்கப்பட்டனர் அப்படின்ற பாயிண்ட் இந்த புக்கில் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தஞ்சாவூரில் 1674 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை அரசராக அறிவித்தார். இவ்வாறாக மராத்திய ஆட்சி வந்து தஞ்சாவூரில் துவங்கியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1674 வந்து பார்த்தோம்னா அவர் நியமிச்சிருப்பார். ஓகேவா. இங்கே ஆனால் அரசராக அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 76 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது 2ஆம் சரபோஜி. 2ஆம் சரபோஜிக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 2ஆம் சரபோஜி அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். கடைசி ஆட்சியாளர்னால் 2ஆம் சரபோஜி தான். இவர் ஏன் நமக்கு முக்கியம்னா, இவருடைய ஆட்சியெலாம் நமக்கு முக்கியமே கிடையாது. ஆனால் இவர் செஞ்ச நிறைய விஷயங்கள் நமக்கு முக்கியம். இவருடைய உருவாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ சரஸ்வதி மஹால் நூலகத்தை மேம்படுத்துவது இவருடைய திட்டங்களில் ஒன்று. சரஸ்வதி மஹால் என்ற நூலகத்தை மேம்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் சரபோஜி. சரஸ்வதி மஹால் நூலகம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு 2ஆம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது. கட்டினது நாயக்கர்கள். ஓகேவா. செறிவூட்டப்பட்டது 2ஆம் சரபோஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நிறைய புத்தகம்லாம் இருக்குது. அதுமாதிரி நிறைய இப்போ கடித போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மராத்தி மொழியில் அமைந்த ஆவணங்கள் எந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருந்தன அப்படின்னா மோடி. ஓகேவா. மோடி என்ற எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருந்தன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தரங்கம்பாடி சமயபரப்பு குழுவை சேர்ந்த அறிஞர் C.S. ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக மன்னர் சரபோஜி கருதினார். ஏன்னா அவர் நிறைய இலவச பள்ளிகள்லாம் நிறுவியிருப்பார் C.S. ஜான். கல்வி அப்படின்ற ஒரு தலைப்பில் நமக்கு 8வது புத்தகத்தில் கூட அந்த C.S. ஜான் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க. தரங்கம்பாடி சமயபரப்பு குழுவை சேர்ந்த அறிஞர் C.S. ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக சரபோஜி கருதினார். ஓகேவா. கல்வித்துறையின் முன்னோடியாக சரபோஜி யாரை கருதினார்? C.S. ஜான். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் அந்த விஷயம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு. வேறு என்ன இருக்குது அப்படின்னா, உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொதுப்பள்ளிகள் நிறுவப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்னா, நவவித்யா முறையை அரசவை நடத்திய இந்த பள்ளிகளில் அறிமுகம் செய்தது மற்றொரு முக்கிய முன்முயற்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புதிய அல்லது நவீன கல்வி முறைக்காக நவவித்யா என்ற கல்வி முறையை நிறுவியவர் யார், நிறுவிய ஆட்சியாளர் யார் அப்படின்னா 2ஆம் சரபோஜி அப்படின்றத மறந்துட வேண்டாம். 1803 நிறுவப்பட்ட ஒரு சத்திரம், முக்தாம்பாள் சத்திரம், அரசரின் விருப்பமான அன்ன சத்திரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்தாம்பாள் சத்திரம் அப்படிங்கிறது 1803 ஒரு அன்ன சத்திரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் நிறுவப்பட்டது, யாருடைய காலத்தில், எந்த வருஷங்கிறதோடைய யாருடைய காலத்தில் நிறுவப்பட்டது, அப்படி இல்லைன்னா 2ஆம் சரபோஜி காலத்தில் அன்ன சத்திரம் கட்டப்பட்டது, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேட்டுடலாம். வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மஹால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவனார் சரபோஜி, 2ஆம் சரபோஜி. ஓகேவா. ஸோ மனிதர்களுக்காக விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், அதோடைய பேர் தன்வந்திரி மஹால். அதை நிறுவனது யாருன்னா சரபோஜி. ஓகேவா. ஸோ அடுத்தது 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தையும் சரபோஜி மன்னர் உருவாக்கினார். ஸோ சரபோஜி மன்னர் உருவாக்கிய ஆராய்ச்சி புத்தகம் எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னு கேட்டு போயிடலாம். 18 தொகுதி. கை ஓவியங்கள் மூலமாக முக்கிய மூலிகைகள் பற்றிய தகவல்களை சரபோஜி பட்டியலிட்டு பாதுகாத்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வேறு என்ன அப்படின்னா, பாரம்பரிய இந்திய கலைகளான நடனம் மற்றும் இசையை ஆதரிப்பதில் பெரும் கொடையாளராக சரபோஜி விளங்கினார். இவருடைய முக்கியமான புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோ முக்கியம்.
என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்திர ராக்ஷஷ்யா ஆகிய புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். கர்நாடக இசையில் மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினெட், வயலின் ஆகிய கருவிகளை அறிமுகம் செய்தவர். ஓகேவா, வயலின் நம்ம கேள்விப்படுறோம்ல, வயலின் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அறிமுகப்படுத்தினது யார்? இரண்டாம் சரபோஜி. அதே மாதிரி கிளாரினெட் அப்படின்ற ஒரு கருவியும் அறிமுகப்படுத்தினது யார் தான்? இரண்டாம் சரபோஜி. அவருடைய புத்தகங்கள் என்னென்ன? குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்ரா ராக்ஷஷ்யா அப்படின்றதெல்லாம் அவருடைய புத்தகங்கள். ஓகேவா, சரி, வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைச்சார். எங்கே அமைச்சார் அப்படின்னா தஞ்சாவூரில் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டோட முதலாவது வன உயிரியல் பூங்காவை இவர் தான் அமைச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரபோஜி. 90,000 பேருக்கும் அதிகமாக கலந்து கொண்டனர். எதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர் இறந்து போன அந்த நிகழ்ச்சியில். ஸோ 90,000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்களாம். அவரது இறுதி ஊர்வலத்தில் சமய பரப்பாளரான அருட்தந்தை பிஷப் ஹீபர் அவர் வந்து ஒரு வாசகம் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இதோட பாடத்தை முடிச்சுக்கலாம். முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் அது இளவரசத்தன்மையோடு அலங்கரித்ததில்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் அது இளவரசத்தன்மையோடு அலங்கரித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் சரபோஜியை பற்றி அவர் கூற்று சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட் அப்படின்றது. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு யூனிட் ரிலேட்டடாக என்னென்ன பாயிண்ட் முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.